ஒரு 30,000 ரூபாய் பட்ஜெட்டில் ஸ்மார்ட் ஃபோன் தேடிட்டு இருக்கீங்கன்னா இப்போ ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசானில் ரிபப்ளிக் டே சேல் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த சேலில் எந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு சூட் ஆகும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் கிளியர் பண்ண போகிறோம். என்னதான் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருந்தாலும் இதில் எது எது பெஸ்ட் டீல் அப்படின்றத இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இதில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது போக்கோவோட F7. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் பில்டு குவாலிட்டியிலேருந்து கேமிங் பர்ஃபார்மன்ஸ்லேருந்து எல்லா இடங்கள்லையுமே ஆல்மோஸ்ட் ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தாங்க, ஒரு சில ஏரியாவை தவிர்த்து. இதில் மெயினான ஹைலைட் என்னென்னா, ஃபஸ்ட்டு இதோட டிஸ்பிளே குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் இதோட பர்ஃபார்மன்ஸ் சைடு வரும்போது ஸ்னாப்டிராகனோட 8s Gen 4 யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை வச்சு இதோட கேமிங் எக்ஸ்பீரியன்ஸாக பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. இது இல்லாமல் 12GB 256GB வேரியண்ட்டை பேஸாக கொடுத்து UFS 4.1 சப்போர்ட்டை கொடுத்துருந்தாங்க. இந்த ப்ரைஸிங்கில் இந்த மாதிரி ஸ்பெக்கை பார்க்கறது அரிதிலும் அரிது. இது இல்லாமல் இதோட பேட்டரின்னு வரும்போது 7550 mAh பேட்டரியும் கொடுத்து 90 வாட்கான சார்ஜிங்கையும் கொடுத்து இது வழியாக நான் டெஸ்ட் பண்ணி முடிக்கும் போது எனக்கு ஒரு 11 மணி நேரம் வரலியுமான SOT ஈஸியாக கிடச்சிருச்சு. அப்புறம் பில்டு குவாலிட்டின்னு வரும்போது இங்கே அலுமினியம் பில்டு கொடுத்துருக்காங்க. இதோட சேர்த்து IP69 ரேட்டிங் இருக்கிறதுனால தெரியாமல் தண்ணிக்குள்ளே விழுந்தால் ஈஸியாக காப்பாற்றிடலாம். நெட்வொர்க்குன்னு வரும்போதும் பெரிய விதமான குறைகள் எதுவும் இல்லாமல் நல்லாவே பண்ணியிருக்காங்க. டுவெல் ஸ்பீக்கருக்கான சப்போர்ட்டும் கிடச்சிரும். சாஃப்ட்வேர் சைடு வரும்போது உங்களுக்கு 4 வருஷம் வரலியுமான OS, இதோட சாஃப்ட்வேர் சைடு வரும்போதும் 4 வருஷம் வரலியுமான OS அப்டேட் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த ஃபோனில் குறைன்னு படுற விஷயம் என்னென்னா, இங்கே கேமரா குவாலிட்டின்னு வரும்போது என்னதான் 50 MBக்கான சென்சார் கொடுத்துருந்தாலும் இதில் ஓவரால் இமேஜ் குவாலிட்டி இந்த ப்ரைஸிங்கில் இருக்கிற மற்ற ஸ்மார்ட் ஃபோனை கம்பேர் பண்ணும்போது சிறப்பாக இல்லை. இது மட்டும் இல்லாமல் ஹீட்டிங் அப்படின்றது கேம் ப்ளே பண்ணும்போது மற்ற ஸ்மார்ட் ஃபோன்ஸை கம்பேர் பண்ணும்போது ரிலேட்டிவ்லி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மற்ற ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது இந்த ஃபோன் 30,000 ரூபாய் ப்ரைஸ் பாயிண்டில் கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இதுக்கடுத்து இந்த பட்ஜெட்டில் அடுத்ததாக பார்க்க போகிறது நத்திங்கோட ஃபோன் 3A Pro. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் கார்டு ஆஃபர்லாம் போக ஒரு 27,000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த ப்ரைஸிங்க்கு என்ன பெட்டராக இருக்குன்னா, உங்களுக்கு சாஃப்ட்வேர் சைடில் எந்தவித குறையும் இல்லாமல் நல்லாவே பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி கேமரா சைடு வரும்போது 3x பெரிஸ்கோப் செட்டப் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸிங்கில் இந்த பர்டிகுலர் போர்ட்ரேட் இமேஜஸ் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக கொண்டு வந்திருக்காங்க. மெயின் சென்சாரும் ஃப்ரண்ட்லேயும் என்னதான் 50 MB சென்சார் இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த போர்ட்ரேட் இமேஜ் தான். இதுக்கு அடுத்தது டிஸ்பிளே சைடு வரும்போது இங்கே உங்களுக்கு ஃபுல் HD AMOLED டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்க்கும்போது 120 FPS இருந்தாலும் இதுக்கு முன்னாடி சொன்ன எல்லா ஸ்மார்ட் ஃபோனை கம்பேர் பண்ணும்போதும் ரொம்ப பெரிய அளவுக்கான பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்காதீங்க. நார்மலாக டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற டாஸ்க்கெல்லாம் ஈஸியாக ரன் பண்ணுற மாதிரி ஸ்னாப்டிராகனோட 7s Gen 3 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் டுவெல் ஸ்பீக்கருக்கான சப்போர்ட்டு, மேஜரான நெட்வொர்க் கம்ப்ளைண்ட் எதுவும் இல்லாமல் 5000 mAh பேட்டரி மட்டும் கொடுத்துருந்தாலும் ஒரு 8 மணி நேரம் வரலியுமான SOT நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ பேட்டரி லைஃப் மேசிவாக வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதோட போர்ட்ரேட் இமேஜஸ்க்காகவும் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவும் 27,000 ரூபாய் கொடுத்து வாங்கணும்னா இதுவுமே ஒரு டீசெண்டான பிக்கு தான். இதுக்கு அடுத்தது ஒரு வித்தியாசமான ஒரு கேமிங் ஃபோன் அப்படின்னா போக்கோவோட K13 டர்போ. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் பிக் பில்லியன் டேஸில் ஒரு 18,000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸ் பாயிண்ட் கூட வந்துட்டு போயிடுச்சு. ஆனால் இப்போ லான்ச் பண்ண அதே ப்ரைஸிங் மாதிரி 25,000 26,000 ரூபாய்க்கு கார்டு ஆஃபர் போக கிடைக்குது. இந்த ஃபோனில் மெயினான ஹைலைட் என்னென்னா, இங்கே உங்களுக்கு ஒரு கூலிங் ஃபேன் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது கண்டிப்பாக யூட்டிலைஸ் ஆகுது. எந்த மாதிரி இடத்துல அப்படின்னா, மேஜரான ஹீட்டிங் இருக்கும்போது அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒரு 2லேருந்து 3 டிகிரி செல்சியஸ் வரலையும் இம்பேக்டாக இருக்குது. இந்த ஃபோனில் மற்ற ஹைலைட் என்னென்னா, உங்களுக்கு நார்மலாக டிஸ்பிளே சைடில் வரும்போது 1.5K ஃப்ளாட் டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவுமே AMOLED டிஸ்பிளே தான். இது இல்லாமல் பேட்டரி சைடு வரும்போது உங்களுக்கு 7000 mAh பேட்டரி கிடச்சிரும். 80 வாட்கான சார்ஜிங் சப்போர்ட்டில் பேட்டரி லைஃப்மே ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ்க்கு மீடியாடெக்கோட Dimensity 8450 யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னதான் இங்கே ஃபேன் யூஸ் பண்ணியிருந்தாலும் IPX9 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. தண்ணி தெரியாமல் பட்டாலும் பெரிய விதமான கம்ப்ளைண்ட் இருக்காது அப்படின்றது தான் இதுக்கான அர்த்தம். ஆனால் இந்த ஃபோனில் குறையா படுற விஷயம் என்னென்னா, உங்களுக்கு 2 வருஷத்துக்கான OS அப்டேட்டும் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் மட்டும்தான் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. இதோட சேர்த்து இந்த ப்ரைஸிங்கில் இல்லை, ஒரு 20,000 ரூபாய் ப்ரைஸிங்கில் இருக்கிற ஃபோனை கம்பேர் பண்ணாலும் இதில் இருக்கிற கேமரா பர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை. டே லைட்டில் ஓரளவுக்கு ஓகேவான பிக்சர்ஸ் எடுக்கலாம். கேமராக்காக ஒரு ஃபோன் பார்க்குறீங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கேமிங்க்கு வித்தியாசமாக ஏதாவது ட்ரை பண்ணணும்னா இந்த ஃபோன் ஒரு ஆப்ஷனாக இருக்கும். இதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது மோட்டோவோட Edge 60 Pro. முக்கியமாக எனக்கு கேமரா தான்பா ஹைலைட்டே. இதே போல் மோட்டோவில் இருந்து எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்காக ஒரு ஃபோன் வேணும்னா இந்த மோட்டோவோட Edge 60 Pro ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. ரீசெண்ட் டைம்ஸில் என்னதான் மற்ற ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸ்லாம் இன்க்ரீஸ் ஆனாலும் இந்த ஃபோன் வந்து அந்த அளவுக்கு இன்க்ரீஸ்ட் இல்லாமல் குறைச்சே கொடுத்துருக்காங்க.
8GB 256GB வேரியண்ட்டை 26,000 ரூபாய்க்கு கார்டு ஆஃபர்லாம் போக உங்களுக்கு கிடைக்குது. இங்க உங்களுக்கு டிஸ்பிளே சைடு வரும்போது 1.5K குவாட் கர்வ் டிஸ்பிளே யூஸ் பண்ணிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் சைடு வரும்போது மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 8350 யூஸ் பண்ணிருக்காங்க. இதுல கேமிங் எக்ஸ்பீரியன்ஸா பார்க்கும்போது முன்னாடி கம்பேர் பண்ணும்போது ரீசன்ட் டைம்ஸ்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. 120 FPS சொல்லிமான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதுல மெயினான ஹைலைட் என்னன்னா இதோட கேமராஸ் தான். இங்க மெயினா 50 MBக்கான மெயின் சென்சார் கொடுத்துருக்காங்க. 50 MBக்கான அல்ட்ரா வைட் சென்சாரோட சேர்த்து 10 MBக்கான டெலிஃபோட்டோ லென்ஸும் கிடைச்சிரும். ஃப்ரண்ட்லி 50 MBக்கான சென்சார் கொடுத்துருக்காங்க. இங்க ஓவராலா கேமரா பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. இதோட சேர்த்து IP69 ரேட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. பேட்டரி சைடு வரும்போது 6000 mAh பேட்டரி கொடுத்து இதை வச்சு ஓரளவுக்கு டீசென்டான பேட்டரி லைஃப் வந்து மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஏன்னா இதுல இருக்கிற ப்ராசஸர்னால பேட்டரி லைஃப் வந்து ரொம்ப பெஸ்ட்னு சொல்லிட முடியாது, ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. அப்புறம் இந்த ஃபோனில் உங்களுக்கு UFS 4.0 சப்போர்ட்டும் கொடுத்துருக்கிறது கூடுதல் பாசிட்டிவ். ஆனால் இதில் நெகட்டிவ்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ 30,000 ரூபாய் செக்மெண்ட்டில் பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பின்னாடி தான் இருக்கிற மாதிரி இருக்குது. மோட்டோ வச்சிருக்கவங்களுக்கு இந்த ஃபோன் செட் ஆகும், கேமரா சென்ட்ரிக்காக ஒரு ஃபோன் பார்க்குறவங்களுக்கும் இந்த ஃபோன் செட் ஆகும். மற்றவங்க இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சரி, இந்த செக்மெண்ட்ல எனக்கு அடுத்த ஆப்ஷன் என்னன்னா, இப்போ ரீசெண்டாக வந்த மோட்டோவோட Edge 70 ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிச்சுங்க. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் 8GB 256GB வேரியண்ட்டை உங்களுக்கு 29,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க கார்டு ஆஃபர்லாம் போக. இந்த ஃபோனோட மேஜரான ஹைலைட் என்னன்னா ரொம்ப ஸ்லிம்மான ப்ரொஃபைலோட கையில் இருக்கிறது சுத்தமாக தெரியாத மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு டிஸ்பிளே சைடு வரும்போது 1.5K ஃப்ளாட் AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட டிஸ்பிளே குவாலிட்டி தாறுமாறாக கொடுத்துருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் சைடு வரும்போது ஸ்னாப்டிராகனோட 7 Gen 4 யூஸ் பண்ணியிருக்காங்க. இது கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ராசஸரும் கூட. ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லான ப்ராசஸரான்னு கேட்டால் 30,000 ரூபாய் செக்மெண்ட்டில் இருக்கிற ஸ்னாப்டிராகனோட 8 Gen 4 கம்பேர் பண்ணும்போது அந்த அளவுக்கு சிறப்பான ஆப்ஷன் இல்லைனாலும் டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற டாஸ்க்குக்கும் சரி கேமிங் வைஸும் ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ணும். இந்த ஃபோனில் பர்டிகுலராக 120 FPS சொல்லியமான கேமிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்த ஹைலைட் என்னன்னா, என்னதான் ஸ்லிம்மான ப்ரொஃபைலாக இருந்தாலும் சைடில் உங்களுக்கு அலுமினியம் ஃப்ரேம் யூஸ் பண்ணி IP69 ரேட்டிங்கும் கொடுத்து கார்னிங் கொரில்லா கிளாஸ் 7க்கான ப்ரொடெக்ஷனும் கொடுத்துருக்காங்க. கேமரா சைடு வரும்போதும் பெரிய குறைகள்லாம் எதுவும் வைக்கல. 50 MBக்கான அல்ட்ரா வைட் சென்சாரு, 50 MBக்கான மெயின் சென்சாரு, ஃப்ரண்ட்லையுமே 50 MBக்கான சென்சார் கொடுத்துருக்காங்க. ரிலேட்டிவ்லி உங்களுக்கு நல்ல கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபோனில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் மோட்டோ Edge 60 ப்ரோவை கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு நல்ல சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. பட் ஸ்டில் காம்படிஷனை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பின்னாடி தான் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனால் இதில் 5000 mAh பேட்டரியும் கொடுத்து இதை வச்சு ஒரு 8 மணி நேரம் மேலேயே SOT கொடுத்துருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான ஆப்ஷனாக இருக்குப்பா. ரீசெண்ட் டைம்ஸில் நான் பார்த்து கொஞ்சம் அதிகமாக இம்ப்ரெஸ் ஆன ஒரு ஃபோனாக மோட்டோ Edge 70 இருக்குது. உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா பக்கத்தில் லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல ஆப்ஷன் மாதிரி தான் இருக்குது. சரிப்பா, இப்போ இந்த செக்மெண்ட்டில் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிற மாதிரி இருந்தாலும் அடுத்ததாக பார்க்க போகிற ஒரு ஃபோன் ஒரு 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி இருக்கும். ஆனால் 30,000 ரூபாய் செக்மெண்ட்டில் ஒரு ஆல்ரவுண்டர் ஃபோன் அப்படின்னு சொல்கிற எல்லா தகுதியுமே இந்த ஃபோனுக்கு இருக்குது. அதுதான் OnePlusோட Nord 5. இப்போ கார்டு ஆஃபர்லாம் போக உங்களுக்கு 30,500 ரூபாய்க்கு அமேசானில் கிடைக்குது. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்னாப்டிராகனோட 8 Gen 3 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை வச்சு உங்களுக்கு 144 FPS சொல்லியமான கேமிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஃப்ரேம் இன்டர்போலேஷன் மூலயமா. இதே நீங்கள் நார்மலாக கேம் ப்ளே பண்ணுறீங்கன்னா 90 FPS சொல்லியமான கேம் பிளேவாக உங்களால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். டிஸ்பிளே சைடு வரும்போது ஃப்ளாட்டான டிஸ்பிளே தான், AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே குவாலிட்டி நல்லா இருக்குது. பேட்டரி சைடு வரும்போது 6800 mAh பேட்டரி கொடுத்து 80 வாட்கான சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்து ஒரு 11 மணி நேரம் வரலியமான SOTயும் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் உங்களுக்கு 50 MBக்கான மெயின் சென்சாரோட சேர்த்து 8 MBக்கான அல்ட்ரா வைட் சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃப்ரண்ட் சைடில் 50 MBக்கான ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்கிறது ஓவராலாக ஒரு பேலன்ஸ் அப்ரோச்சாக இருக்குது. பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்குது, கேமராவும் நல்லா இருக்குது, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சாஃப்ட்வேர் சைடு வரும்போது உங்களுக்கு 4 வருஷத்துக்கான OS அப்டேட்டும் 6 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. டுவெல் ஸ்பீக்கரு, இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரு, மேஜரான 5G பேண்ட்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் ஒரு சின்ன குறையா எனக்கு படுற விஷயம் என்னன்னா IP69 ரேட்டிங் கிடையாது அப்படின்றது மட்டும்தான். கொஞ்சம் வெயிட் வந்து ரிலேட்டிவ்லி மற்ற ஸ்மார்ட் ஃபோனை கம்பேர் பண்ணும்போது அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி 30,500 ரூபாய்க்கு ஒரு பெஸ்ட்டான ஆல்ரவுண்டர் அப்படின்னா OnePlusோட Nord 5 நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். வழக்கமாக கிடைக்கிற iQOO Neo 10 இப்போ 36,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. S24 FE 30,000 36,000 ரூபாய்க்கு போயிடுச்சு. தேவைப்படுறவங்க அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா இந்த செக்மெண்ட்டில் நான் இது வரைக்கும் சொன்ன பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோனில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மற்ற செக்மெண்ட்டில் இருக்கிற வீடியோஸும் நம்ம சேனலில் இருக்குது. வேணும்னா தேடி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேவைப்படுறவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும்